பிரைஸ் லார்ட். முதலாம் வாய்ஸ் மெசேஜில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதும் குறித்து அந்தி கிறிஸ்து ஆகிய பிசாசின் மகன் கேட்டின் மகன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பித்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வெளிப்படும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த 2ஆம் வாய்ஸ் மெசேஜில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே சொல்லப்பட்ட அதே சத்தியத்தை மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நான் படிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது தேவாலயத்தை அவர்கள், அதாவது இப்பொழுது அந்த ஆலயம் இல்லை, அது இடிக்கப்பட்டிருக்கிறது, சுவர் மாத்திரம் இருக்கிறது. அதில் யூதர்கள் அழுது கொண்டு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். இப்போது இங்கே இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார். அவர்கள் ஆலயத்தை காண்பித்த பொழுது, நீங்கள் இப்பொழுது பார்க்கிற ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அந்த பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு கிபி 70 தீத்துராயனால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான், சரி, இந்த ஆலயம் இப்பொழுது இருக்கிறது, இது இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறீரே, இது இடிக்கப்படுகிறதற்கும் நீர் வருகிறதற்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதாவது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் 3ஆம் வசனத்திலே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதாவது சீசர்கள் அறிந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது இந்த உலகத்தின் முடிவு வந்துவிடும் என்று அறிந்துதான் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மறுபடி வருகை குறித்து உள்ள அந்த காலங்களில் நடக்க வேண்டிய சம்பவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அதற்கு பின்பு நடக்கிற, அதாவது இப்பொழுது 2000 வருஷத்திற்கு மேல் ஆகிறது, ஒவ்வொன்றாக சம்பவங்கள் என்னென்ன நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த சம்பவங்கள் நடந்திருந்தாலும் என்னுடைய வருகையும் முடிவும் உடனே வராது, உலகத்தின் முடிவும் என்னுடைய வருகையும் உடனே வராது என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பதகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி
11ஆம் வசனத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே காலங்கள் நிறைய கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அதில் யுத்தங்களும் பஞ்சங்களும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும் எழும்புறதும் இருக்கிறது. ஆனாலும் உடனே முடிவு வராது. அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துவன்னு சொல்லி வஞ்சிப்பார்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி, அப்போ உலக இயேசுவின் வருகை இந்த வஞ்சகங்கள் நிறைவேறி கள்ளத்தீர்க்கதரிசிகளை வஞ்சித்து அதுக்கும் வஞ்சிக்கப்படாமல் சத்தியத்தில் நின்று நிலைக்கிறவர்கள், அதாவது முடிவு வரியந்தம் 13ஆம் வசனத்தில் முடிவு வரிந்து நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு என்ன? அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அந்த முடிவு வரிந்து அந்த 7 ஆண்டு ஆட்சி வரை முடிவு வரிந்து நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அதாவது வருகையில் காணப்படுவான். 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அதை குறித்த பிரசங்கம் பண்ண வேண்டும், மக்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நிலைநிற்க வேண்டும். அந்தி கிறிஸ்து காலத்திலும் அவர்கள் அதிலே நிலைநிற்க வேண்டும். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் முடிந்தவுடனே இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரும். ஆகவே இந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இப்பொழுது உலக அதிபதியினுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு இந்த உலகத்தின் முடிவிலே 7 ஆண்டுகள் பூரணமாக பூமி முழுவதையும் ஒரே மனுஷன் ஆட்சி செய்கிறதற்கு தேவன் அதை அனுமதிக்கிறார். அதனுடைய முடிவிலே இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி பிறகு நித்திய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படும் என்று இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். மேலும் இதனுடைய முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் இதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடிப்போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவர்கள் எதையாவது எடுத்துக்கொள்வது திரும்பாதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுத்துக்கொள்வதற்கு திரும்பாயிருக்க கடவன். அந்நாட்டிலே கற்போதைகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போகிறது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பதியாவது வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவித்திராததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்ப உலகத்தின் முடிவிலே அந்தி கிறிஸ்து 7 வருஷ ஆட்சி கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் அவன், அதாவது 15ஆம் வசனத்திலே மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள், உலகமெங்கும் இருக்கிறவர்கள் கிடையாது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளை ஓடிப்போக கடவர்கள் என்று சொல்லி அவர்கள் உயிர் தப்பி பிழைத்துக் கொள்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு என்று சொல்லி அவர்கள் ஒலிவமலையின் அடிவாரத்திலே ஓடி போகும்படியாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படியானால் உலகத்தின் முடிவு இயேசு கிறிஸ்துடைய வருகையோட முடிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்தி கிறிஸ்துடைய 7 ஆண்டு நிறைவு பெறும் பொழுது கடைசி மட்டும் நிலைநிற்கிறவர்களுக்கென்று உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கென்றும், அது புறஜாதிகளிலிருந்து முதல் 3 ஆண்டிலே மீட்கப்படுகிறவர்கள், பின் 3 ஆண்டிலே யூதர்களிலிருந்து மீட்கப்படுகிற 1,44,000 பேர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஒலிவமலையின் அடிவாரத்திலே ஓடிப்போகிறவர்களும் 2 பேரும் ஒரு கூட்டமாக சேர்ந்து கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மத்தியாகாயத்திலே வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது, கடைசி காலம் துணிக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும். கடைசி காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்கிற சத்தியவசனத்தின் நிறைவேறி 7ஆம் தூதன் இக்காலம் ஊதினான், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துடைய ராஜ்யங்களை மாறின என்று சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில் 1000 வருஷ அரசாட்சியாகவும்
பின்பு நித்திய ராஜ்யமாகவும் ஸ்தாபிக்கப்படும். இது அந்தி கிறிஸ்துடைய 7 ஆண்டு முடியும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். எங்கே ஸ்தாபிக்கப்படும்? புதிய ஆலயத்திலே அந்தி கிறிஸ்துவன் ஆலயத்தை கட்டி அதிலே தன்னை தேவன் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்னபடியாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றபடியாக ஆலயம் மறுபடியும் கட்டப்படும். அதில் அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிப்பான். அவனுடைய ஆட்சியின் முடிவு வரைக்கும் நிலைந்திருக்கிற புரஜாதி சபையும் 1,00,000 யூதர்களும் 7 வருஷ இறுதியிலே மத்தியாகத்திலே மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரும்போது சந்தித்து 1000 வருஷ அரசாட்சி செய்வார்கள், பிறகு நித்திய ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி தான் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நாம் அறிகிறபடினாலே இயேசு கிறிஸ்துடைய வருகை அந்தி கிறிஸ்துவின் 7 வருஷ ஆட்சிக்கு பின்பு நடைபெறும் என்று சொல்லி இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிகிறபடினாலே சத்தியத்தை அறிந்து ஆயத்தமாய் கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த மெசேஜை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.